கச்சத்தீவு பிரச்சனையை மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து கோவை கொடிஷா மைதானத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அம்மன் அர்ஜுனன், ஜெயராமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவை மீட்கும் விவகாரத்தில் அதிமுக தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தொடர்ந்து அந்த இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது. 10 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. மத்திய அரசு அதுக்காக அஃபிடவிட் கூட தாக்கல் செய்யவில்லை. உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் உடனடியாக மத்திய அரசாங்கம் அஃபிடவிட் பதில் மனு போடணும். அஃபிடவிட் பதில் மனு போடுங்க. அந்த அஃபிடவிட் பதில் மனு போடும்போது ஏற்கனவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வாக்கியத்தை சேர்த்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற முடியும். ஆனால் அதெல்லாம் அவர்கள் செய்யல. இவர் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மீனவ மக்களுடைய வாக்குகள் பொழுது தேவை. அதற்காக இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் எங்கே போனார்கள்? ஆட்சி மத்தியிலே ஆட்சி செய்தவர்கள். இன்றைக்கு மாநிலத்திலே திரு ஸ்டாலின் 3 ஆண்டு காலமாவது ஆட்சிக்கு வந்து ஏதாவது நீதிமன்ற இப்படி ஒரு வழக்கு நடக்குது, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினாரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.